வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுறுப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உண்மைக்கு மிக முக்கியமாக உண்மையான விஷயங்கள் மட்டும் இல்லை, அது கூட நீங்களும் வானிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் மிக உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் டெய்லி வெதர் இன்ஃபரன்ஸ் 6 செப்டம்பர் 2025 உங்களுக்காக விசாகப்பட்டினம் புவனேஸ்வருக்கு ஒட்டி சென்ற அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்குது. அது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக அங்கேயே ஃபார்ம் ஆகி அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானை நோக்கி சென்றுவிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது முழுவதுமாக குஜராத் மேலே இருக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி வருவதில் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பருவமழை தொய்வு கடலோர மாவட்டங்களில் தொடர்கிறது. அதே நேரத்தில் வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்தும் காணப்படுகிறது. இதனால் வெப்பச்சலன மழை நமக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சம்வன்ஸ் பெயின் சம்வன்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு மழை இல்லைன்னும் போது நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நமக்கு கிளியராக தெரியுது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் கேரளாவில் வடகேரள பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென்கேரள பகுதிகளில் மட்டுமே மிதமானது முதல் கனமழையாக இருக்கக்கூடும். மற்ற மாநிலங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரையிலும் பதிவாக வாய்ப்பு. கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. அது மற்றும் கொடகு, தட்சிண கன்னடா, சிக்மங்களூரு, ஷிமோகா, உடுப்பி, உத்தர கன்னட மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை ஒரு பகுதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்ற பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தமிழகத்தில் இன்று வெப்பச்சலன மழை பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள், மேற்கு பகுதிகளில் ஒரு சில பகுதிகள், வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல்ல மேற்குக்கு போயிடலாம். நீலகிரி, கோவை சிட்டி மற்றும் வால்பாறை, பொள்ளாச்சி பகுதிகளில் மிதமான முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும். தென் மாவட்டத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்ற இணைய மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், இந்த பக்கம் வட உட்புற மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கீழே திருப்பத்தூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டமாகட்டும், கீழே தென் மாவட்டங்களில் விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகட்டும் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மாலை இரவு நேரங்களில் இருக்கக்கூடும். மற்ற பகுதிகள் பொறுத்தவரை நான் சொன்ன அந்த வட உட்புற மாவட்டங்கள் சில பகுதிகளிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு பகுதிகள், தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்றைக்கி மிதமான முதல் கனமழையாக இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட 15 முதல் 18 மாவட்டங்கள் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகளாக நம்ம பார்க்க முடியும். இதில் மாற்றம் ஏதாவது இருந்தால் நிகழ்நேர அப்டேட்டுகள் நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. நம்முடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்லேருந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் நம்ம சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுட நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்பட போகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம நேரலையிலும் பேச போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.